இன்னோட கணக்க கதைக்க கிடக்கேன். நான் உண்ட மூத்தி அண்ணன், நீ என்ன எங்கட வீட்டு கடைக்குட்டி. உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு லண்டனுக்கு அனுப்பினது. இன்றைக்கு 10-12 வருஷமா போச்சு. பெத்த தாய்க்கு நீ காசு அனுப்புறதும் இல்ல, பெத்த தாய்க்கு ஒரு டெலிபோன் எடுக்கிறதும் இல்ல. நான் லண்டனுக்கு 15-20 வந்துட்டு போனேன். எத்தனை முறை உனக்கு டெலிபோன் எடுத்தேன். எடா தம்பி எடடா என் அம்மா வருத்தமா கிடக்குறான்னு சொல்லி என்னத்துக்கு நீ டெலிபோன் எடுக்கிறது? ஏன் அம்மாவுக்கு டெலிபோன் எடுக்க என்ன காரணம்? நான் முந்தி அம்மா காசு அனுப்பிக்கிறேன். கல்யாணம் முடிக்கும் போது அனுப்பிக்கிறது நான் அப்ப அனுப்ப கூட இருந்தது. கல்யாணம் முடிச்சோடனே வீட்டுக்கு முகேஷ் கட்டணும், பிள்ளைங்க படிப்பிச்சல வந்து அனுப்பலாம இருக்கு. அம்மாக்கு போன் எடுத்து கதைக்கிறேன், அடைக்கடி கதைக்கிறான். அம்மா 10 வருஷத்துக்கு முதல் 10,000 ரூபாய் அனுப்பி 10,000 ரூபாய் வசதி இல்லைன்னு சொன்னியா? 10 வருஷத்துக்கு முதல் இங்க வா தம்பி, பெத்த தாய மறந்து நீ வாழக்கூடாது. விளங்கும். 10 வருஷத்துக்கு முதல் 10,000 ரூபாய் அனுப்பினான். 2 வீடு வண்டி போட்டேன். இப்ப 3வது வீடு பண்றதுக்கு ஓடி திரியிருக்கீர்கள். என்னத்துக்கு? பெத்த அம்மாவுக்கு நீ ஒரு 10,000 ரூபாய் அனுப்ப வழி இல்லாத நீ என்னத்துக்கு வீடு வண்டி என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? மதிக்கான இங்க வந்து 2-3 வீடு தந்தானே சனம் மதிக்கும், இல்லாட்டி சனம் மதிக்காது. சனத்தின் மதிப்பு உனக்கு தேவையில்லை. பெத்த தாயை நீ பார்க்காமல் என்ன பிரச்சனை? ஏன் கொண்டு கூட்டிட்டு இல்ல அவர் என்ன சொன்னாரு, நான் அம்மா காசு அனுப்பியாம போன் எடுத்து கதைக்கலாம சொல்லி ஏன் அனுப்பல? எந்த அம்மாக்கு அனுப்பினாங்க? உங்களோட ஹோமாக்க ஆண்டி தான் அனுப்பினாங்க. இல்ல நியாய நீதி இல்லாம கதைக்கப்படாது. 10 வருஷத்துக்கு முதல் இவன் அம்மாவுக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பினது. அதுக்கு பிறகு டெலிபோனும் இல்லை, ஒன்றும் இல்லை. கடைக்குட்டி நீ என்ன சொல்ல வேணும்? டெலிபோனோட எப்ப அனுப்பினீங்க? பிள்ளை நியாய நீதி இல்லாம கதைக்கப்படாது. உங்களுடைய அம்மாவுக்கு இந்திய அம்மாவுக்கு நீங்கள் வீடு காட்டி கொடுக்குறீர்கள். பெரிய கல்வீடு எல்லாம் ஊர்ல விளங்குது. உங்களோட தங்கச்சிக்கு சீரணம் கொடுத்தீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இவன் வந்து எந்த தம்பி இந்த 10 வருஷமா ஒரு சதம் காசு அனுப்பவும் இல்லை. 2 வீடு வண்டி போட்டீங்களோ, 3வது வீடு வண்றதுக்கு ஓடுத்தீர்கள். என்ன கோதம்? நீங்களும் உள்ள நிறைய எல்லாத்தையும் வீட்டை வச்சுட்டு எங்களுக்கு நடிப்பு காட்டுக்கு. நான் இங்க எத்தனை முறை வந்தேன். நான் இங்க பேட்டிய பாட்டும் பாடம் கூட எக்ஸ்ட்ரா வருமானம் பெறுது. அவங்க அனுப்பலாமா, வசதியா உங்களுக்கு காணுமான்னு சொல்றேன். நான் பாட்டு பாடுனா நான் கக்கூஸ் எடுத்தா என்ன? எந்த தாய்க்கு நான் அனுப்பி கொண்டுதான் பாரு. எந்த தாயை விட எனக்கு எந்த மனுஷி பெரியும், எந்த சௌகரங்கள் விட இந்த மனுஷி பெரியும். யோசிச்சு பேரு பாப்பா. நான் உனக்கு எத்தனும் பிள்ளை கதையாக பிள்ளை உன்னே எங்கட அம்மா அந்த தமிழ் பிள்ளைன்னு சொல்லி கொண்டு வந்து வீட்டை வச்சு உன்னை சின்ன வயதுல இருந்து படிப்பிச்சு எந்த தம்பிக்கு நீ நான் மனுமோன்னு வளர்த்தது. நீ அந்த தாய உண்ட மாமிய உண்ட தாயா பார்க்க வேண்டும். விளையாடுறீங்களா நீங்க? அவனை கையுக்க போட்டு வச்சு கொண்டு உங்களுடைய ஆக்களுக்கு அனுப்பி கொண்டு சேட்டை விடுறீர்கள். அந்த பழக்க வழக்கம் தான் தம்பி. இது சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டு வராது. என்ன மனுஷரப்பா? அடுப்புக்க நின்று நான் 10 வருஷம் வேலைக்கு வந்து பிரான்சில அடுப்புக்க நின்று குசினி வேலை செய்து இவனை லண்டனுக்கு கூப்பிட்டு விட்டேன். இவ்வளவு காலமாச்சு. இன்றைய தான் 10-15 முறை நான் வந்து நான் இவனை சந்திக்கல. இப்பதான் ஒரு கொண்டாட்டத்துல சந்திச்சேன். என்ன பழக்கம்? இப்படித்தான் பாருங்க. வெளிநாடு வந்தவுன்னா தங்கடை ஆக்கள் தஞ்சை மனிஜிந்தி ஆக்கள் என்று சொல்லி பேப்பாட்டுக்கு போறாங்க. பெத்த தாயங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க. இது முறை இல்லை பாருங்க. நீங்களாவது சிந்திச்சு கொள்ளுங்க. பார்த்து கொள்றேன்டா உன்னை.